ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அப்படி திருநெல்வேலி வந்து 2000 ரூபாய் சதுரடி சார். டிடிசிபி வந்து திருவள்ளூர் வந்து 1099 ரூபாய் சதுரடி சார். அச்சரப்பாக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் டிடிசிபி அப்படி ரெரா போடுறது இருக்கு. அது கேஷ்லயும் பண்ணலாம், இஎம்ஐலயும் பண்ணலாம். 850 per square feet வராது. மதுராந்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா 500 rupees வரும். கேஷும் பண்ணலாம், இஎம்ஐலயும் பண்ணலாம். மதுராந்தகம் அச்சரப்பாக்கத்துல இன்னொரு ஆஃபர் கேஷ்பேக் ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு. அது வந்து விளக்கமா சொல்லுவோமா? புரியல சார். கேஷ்பேக் ஆஃபர் ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். விருப்பப்படுறவங்க கேட்டு தேவைப்பட்டா பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நம்மகிட்ட மதுராந்தகம் சைட் இருக்கு. ஆனா கேஷ்பேக் ஆஃபர் போது சிம்பிளா சொல்லிடலாம் பாருங்க. கேஷ்பேக் ஆஃபருக்காக நம்ம லேஅவுட் எடுத்து பண்ண மாட்டோம். நம்மகிட்ட இருக்க லேஅவுட்ல சில லேஅவுட் நம்ம கேஷ்பேக் ஆஃபரா கொடுப்போம். ஏன் அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, விற்காத இடமோ உதவாத இடமோ கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி கிடையாது. இந்த டிடிசிபி ரெரான்னு சொல்லுவாங்க. ரெரா போனா தெரியுமா எல்லாருக்கும்? டிடிசிபி தெரியுமா? சிஎம்டி தெரியுமா? அது ஃபுல் கான்செப்ட் ஐடியா பெற்ற வீட்டு மனை. சிம்பிளா ஒண்ணு சிஎம்டி அப்படின்னா சென்னை ப்ராப்பர்ட்டி அர்த்தம். சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ரொம்ப டீட்டெயில் சிஎம்டி தான் சொல்றேன். சென்னை லிமிட் வரைக்கும் இருக்குது சிஎம்டி. அது வந்து சென்னை பக்கா சென்னை ப்ராப்பர்ட்டி. சென்னை லிமிட் தாண்டின உடனே இருந்தது டிடிசிபி. அப்போ கன்னியாகுமரி வரைக்கும் போனா டிடிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெரான்றது இப்போ 2 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 906 ஹால்மார்க் மாதிரி ரெரா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக சட்டம் கொண்டு வந்தாங்க. அது ரெரா வந்து இப்போ பண்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அப்போ பார்ப்ப இப்போ நீங்க யாராலும் அதை பண்ண முடியும். என்ன வாங்கி வச்சிருந்தீங்க அப்போ இல்லாமல் அதை வித்துக்கலாம். அது ஒரு கண்டிஷன் கிடையாது. இப்போது அப்ரூவ் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம ரியல் பத்தி பிரீஃபா ஒரு மீட்டிங் அதை வச்சுப்போம். அதை தெளிவாக நம்ம பிளான் பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதுராந்தகம் சைட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? அப்போ எவ்வளவு வருதுங்க? அரை கோடி எவ்வளவு வருது? 3 லட்சம் 6 லட்சம். எனக்கு வந்து நிறைய 6 கோடி தான் இருக்கு. 6 லட்சம் ரூபா வரும். ஓகேங்களா? இப்போ நீங்க காசு கொடுத்து வாங்கினா எவ்வளவு கொடுக்க போறீங்க? ஃபுல் கேஷ் வாங்கினீங்கன்னா நீங்க 6 லட்சம் கொடுத்துருவீங்க. அதே மாதிரி நம்ம கம்பெனி பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து சில கம்பெனில சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈசி ஃப்ரீலாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? நம்ம கம்பெனில ஸ்டார்டிங் வந்து நம்ம அதுவும் ஃப்ரீ பண்றது கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் கேஷா கொடுத்தாலும் சரி, இஎம்ஐ செலவுனாலும் சரி, கஸ்டமரோட செலவு தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ சொன்னோம்னா நம்ம இது 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்துருவோம். சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங் தான் பண்ணல. நம்மளால என்ன அளவுக்கு ரேட் கம்மியா விற்க முடியுமோ அதுக்காக நம்ம அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கஸ்டமர் சார்ஜ் சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க தான் வந்து கவர்மெண்ட் பே பண்ணி பண்ண போறாங்க. நான் நேற்று கூட சொன்னேன், மக்கள் நீ ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு காலத்தை வந்து நம்ம ரேட் என்ன சொன்னாலும் வாங்கிட்டாங்க. எங்க தான் சொன்ன கேட்டுக்காங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறதால ரேட் விசாரிக்கிறாங்க. நீ போய் கூட்டு போய் காமிச்சு யாரும் வாங்கிட மாட்டாங்க. கரெக்டுங்களா? அவங்க 4 பேர் திருப்பி பார்ப்பாங்க, அக்கம் பக்கம் விசாரிப்பாங்க. அப்ப நம்ம ரேட் அதிகமா சொல்றேன்னா அவங்க வியாபாரம் ஆகாது, பொய் சொல்றோம்னு வச்சுப்பாங்க, நம்ம தப்பா நினைச்சுப்பாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க, அப்புறமா சொல்ல மாட்டோம். ஆனா பார்த்தா பக்கத்துல இருக்காங்க வாங்கி போயிடுவாங்க. எனக்கு நிறைய அளவுக்கு நடந்துருக்காங்க ஸ்டார்டிங்ல. சரிங்களா? நம்மளோட சொல்ல மாட்டாங்க. நீங்க 600 ரூபாய் சொல்லிருப்பீங்க, பக்கத்துல 500 ரூபாய் எடுத்துட்டு இல்லை 500 எடுத்துட்டு போரு அவங்க வாங்கி நீங்க தான் யார்த்த காமிச்சிருப்பீங்க. ஆனா பக்கத்துல வாங்கி போடுவோம். அதனால நம்ம என்ன பிளான் பண்ணோம், எவ்வளவு குறைவா பண்ண முடியுமோ அந்த மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி மார்க்கெட்ல பக்கத்துல என்ன லேஅவுட் விற்கிறாங்களோ அந்த லேஅவுட்ல எவ்வளவு குறைவா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேஷ்ல வாங்கினீங்கன்னா 450 ரூபாய் கொடுக்கலாம் ஸ்கொயர் ஃபீட். 450 ரூபாய் ஒரு சதுரடி. எத்தனை சதுரடி வாங்குறோம் நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். உங்களோட இஎம்ஐலயும் கேஷ் பேக்ல வாங்குறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய் 500 ரூபாய் வித்தியாசம். அப்ப 6 லட்சம் ரூபாய் இந்த பிளாட் வாங்குறாங்க. ஓகேவா? கேஷ் பேக் அந்த பிளாட் வாங்கிட்டாங்க, 6 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க இல்லையா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே அதுக்கப்புறம் மாசம் 5% உங்களுக்கு வந்து நம்ம கேஷ் பேக் தரோம். இன்ட்டு 20 மாசம் 5% எவ்வளவு வருங்க? 6 லட்சம் ரூபாய்க்கு 3000 30,000 ரூபாய். அப்ப 20 மாசத்துக்கு அப்ப என்ன ஆச்சுன்னா கொடுத்து வாங்கின காசு வந்து 20 மாசம் ரிட்டர்ன் ஆகும். ROI கிடையாது. ROI வேற. ROI நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க, நாங்க மாசம் ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகி தரும். இது வந்து லேண்ட்ல தரும். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டுக்கு காசு கொடுத்து பயப்படுவாங்க. ஐ மீன் ROI கொடுத்து பயப்படுவாங்க. காசு மூடிட்டு என்ன பண்றது, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க. பெரிய அமௌண்ட் நான் சொல்றேன். இப்போ 6 லட்ச ரூபாய் பண்ணும்போது நீங்க கொடுத்தவொடனே என்னாச்சு, உங்களுக்கு சொத்து 3 பேர் பதிச்சிடும். அப்போ உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. காசு கொடுத்தது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிச்சு. பிளஸ் வந்து மாசம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து உங்களுக்கு கேஷ் பேக்கா மந்த் ரிட்டர்ன் வரும். அப்போ 20 மாசம் நீங்க போட்ட காசு வந்துடும், உங்களுக்கு லேண்ட் ஃப்ரீ. சார் அது உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் நீங்க சொல்றீங்க? இப்போ திருப்பி கேஷ் பேக் ஆஃபர் தரீங்க. உங்களுக்கு என்ன சார் லாபமே இல்லையா? லாபமே இல்ல. இல்ல அதெல்லாம் புரியல எனக்கு. எப்படி அதை நீங்க பண்றீங்க? அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், ஜனங்க கேட்கும்போது என்ன உங்களை வந்து தப்பா கேட்பாங்க. என்ன விக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா எல்லாம் தப்பா சொல்றாங்க. இந்த பிளான் சொல்றாங்க இதுதான் புதுசாவே தெரியறாங்க. ஆமா, அதுக்காக கேக்குறேன். எல்லா பிளானுக்குமே சார் இல்ல யாரா வியாபாரி இருக்கீங்களா? என்ன வியாபாரி இருக்கீங்களா? வியாபாரி கடை வச்சிருக்கீங்க யாராங்களா? இல்ல மளிகை சாமான் ஏதோ கடை பிசினஸ் பண்றவங்க யாரா நான் பேசுறீங்க? யாரா ஏதோ வியாபாரம் பண்றோம்ல சார், அது வியாபாரம் தான் சார். ஏதோ வியாபாரம் பண்றோம்ல
வியாபாரத்துல லாபம் இருக்குமா நஷ்டம் இருக்குமா? ரெண்டுமே லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். அதான் வியாபாரம். லாபம் மட்டுமே இருக்காது, நஷ்டம் தெரியாது. லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். ஆமா, எந்த வியாபாரம் நஷ்டம் வியாபாரம் பண்ண மாட்டான். நிறைய பேர் ஆடி தள்ளுபடி, அந்த தள்ளுபடி, இந்த தள்ளுபடி, ஃப்ரீயா தரலாம் எல்லாமே சொல்லுவாங்க. நஷ்டத்தை யாரும் கொடுப்பானா? முட்டாளா பைத்தியமான யாருமே கொடுக்க மாட்டான். பட் அது விளம்பரத்துக்காக கவர்ச்சிக்காக போனவன் மேபி ரேட்டு குறையலாம். ஆனா வந்து யாரும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே சும்மா கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ நான் இங்க பண்றேன்னா கூட மேடம் கேட்ட நல்ல கேள்வி, ஏன் பண்ணி ரேண்டிங் வந்து திருப்பி காசு தர, இதுல வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டா இது வந்து லாபம் கம்மி தான், ஆனா நஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? அது விளக்கம் நான் தரேன். ஓகேவா? புரிஞ்சுங்க, தப்பு கிடையாது. கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். இதுல நம்ம என்ன பண்ணலாம் மேடம், நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்களா? ஆக்சுவலி இது என்னன்னா இது வந்து அதான் சொல்ல, இது வந்து ரெகுலர் பிளான் கிடையாது. லேண்ட் நீங்க காரணமா வச்சுட்டே இருக்கலாம். நான் விற்பேன், அப்புறம் பசங்க விற்பாங்க, நீங்க வாங்க அப்புறம் பசங்க விற்பாங்க, அது விஷயம் கிடையாது. காசு கொடுத்துவாங்க. இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் பிளானாக வச்சிருக்கோம். ஒரு நேரம் டைமிங் கூட அதை பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா சைட்டுக்கும் பண்ண முடியாது, ஒரு சில சைட்டு தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பிசினஸ் மேனா பிளான் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பணம் லாபம் ஆயிருக்கும். சில இடத்துல பணம் நான் சீக்கிரமா எடுக்கிறதுக்கு சில பிளான் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு டைம் வந்து மொத்தமாக பொருளை எடுத்து காலி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லேண்ட்ல சில பிளான் நம்மளுடைய பேமெண்ட் லாக் ஆகும்போது சில பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணுவோம். அதுக்கு இது பயன்படும். அது இல்லாமல் பல்கான சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பட்சத்தில் நீங்கள் 4 பேட் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி பல்காக ஒரு வியாபாரம் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் பண்ணுவோம். அது இல்லாமல் லேண்ட் ஓனர் என்னோட பணம் இருக்கும்போது சில லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே டோட்டல் காசு என்ன வந்துடும். சில ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி காசு இல்லை, அவங்களுக்கு தேவையான காசு போயிட்டு எனக்கு பேலன்ஸ் காசாக வரும். இதில் மாதிரி பேட்டுக்கு மொத்த காசு எனக்கு வந்துடும். அப்போ இந்த பணத்தை எடுத்து நான் வேற தான் போட்டு நான் உங்களுக்கு கோல்டு பேண்ட் தருவோம், அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10% சர்வீஸ் ஆகும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10% சர்வீஸ் ஆகும் அப்படி இருக்கு. ஓகேவா? அப்போ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுப்பீங்க. 6 லட்ச ரூபாய்க்கு நீங்க உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காசு தனி. அஸ் கஸ்டமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200% லாபம். இது நான் சொல்ற கஸ்டமருக்கு பயங்கரமான லாபம். 10% ரிஜிஸ்ட்ரேஷன் காசு கொடுப்பீங்க. மந்த் கொடுக்கும்போது நம்ம 10% சர்வீஸ் சார்ஜ் முடிச்சிருவோம். பெருசா ஒன்றும் போகாது. 30,000 10% வாங்க 3000 ரூபாய். ஒரு மேக்ஸ் கிளாஸ் ஓகேங்களா? 3000 ரூபாய். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 27,000 கிடைக்கும். நஷ்டம் ஒன்றும் இல்லை, லாபம் தான். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா